வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தாமஸ் வாட் எழுதின ஃபேர்வெல் லவ் அண்ட் ஆல் தை லாஸ் ஃபார் எவர் இந்த சானட்டோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த சானட்டோட ரைம் ஸ்கீம் வந்து ஏபிபிஏ ஏபிபிஏ சிடிடிசி இஎஃப்எம். இது ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, காதலுக்கு வந்து ஒரு பை பை ஃபார் ஒரு ஃபேர்வெல் சொல்லிக்கிறேன். அதே சமயத்தில் காதல்னு சில நியதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் நான் குட் பை சொல்கிறேன். ஏன்னா காதலே வேணாம் போது அதோடய நியதிகள் எனக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேலுக்கு எனக்கு வந்து இந்த தூண்டில் போட்டு என்னை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காதலை வந்து, அதாவது அந்த காதல் தேவனை கியூபிடை வந்து அவர் இந்த தூண்டில் போடுறவருக்கும் அந்த காதல் போடுற அந்த தூண்டிலை வந்து காதலுக்கும் அவர் கம்பேர் பண்ணுறாரு. இப்போ மீனை பிடிக்கணுன்னா அந்த தூண்டிலில் இருக்கிற அந்த முள்ளில் வந்து நம்ம ஏதாவது ஒரு குட்டி மீனையோ இல்லை ஒரு புழுவையோ போடுவோம். அந்த மாதிரி அந்த மீனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு போடுற அந்த பேட்டா வந்து பெண்களையும், அதில் ஏமாந்து போய் மாட்டுற அந்த அந்த கொக்கியில் போய் மாட்டிக்கிற அப்பாவியான மீனை ஒரு ஆணுக்கும் அவர் இங்கே கம்பேர் பண்ணுறாரு. எப்படி வந்து பெண்களால் வந்து ஆண்கள்லாம் போய் அட்ராக்ட் ஆகுறாங்களோ அந்த மாதிரி தானே மீனும் போய் அந்த கொக்கியில் மாட்டிக்குது. அதனால் ரெண்டுத்தையும் அட்ராக்ட் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேலுக்கு வந்து என்னை யாரும் கொக்கி போட்டு பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி நான் மாட்டிக்கும் போது என்னோடய சுதந்திரமே போயிடுது, என்னோடய அமைதி போயிடுது. காதல் வந்து குருடு, அது கண்ணே இல்லை. நானும் அந்த மாதிரி தான் போய் காதலில் விழுந்திருக்கேன். அதாவது முதலேருந்தே வந்து நான் எந்த பெண்ணை விரும்பினேனோ அவங்க எனக்கு எந்த விதமான ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் தரலை. சரி, எனக்கும் மேலே விருப்பம் இருக்குது, அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. ஆனால் நான் கண்மூடித்தனமாக காதலில் இருந்தேன். ஆனால் வந்து அது ரொம்ப நாள் அப்படி இருந்துட்டேன். அவங்க என்னை வந்து புறக்கணிச்சது, என் மனசை கஷ்டப்படுத்தினதுலாம் எனக்கு ரொம்ப வலிச்சுது, எனக்கு அவமானமாக இருந்தது. அப்போ கூட எனக்கு உணரல. ஆனால் இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு காதல் வந்து ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா இருக்குது. அதனால் வந்து நான் யோசிக்கிறேன், ஏன் இத்தனை நாளை வந்து இந்த தேவையே இல்லாத ஒரு சின்ன ஒரு ட்ரிஃபில்லாம் ஒரு அல்பமான ஒரு விஷயம் இதில் போய் நான் நேரத்தை செலவிட்டிருக்கேன். என்னோடய சுதந்திரத்தெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அடிமையாக இருந்திருக்கேன். இனிமேலுக்கு என்னோடய நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன். இனிமேல் எந்த பெண்ணாலும் வந்து இந்த காதல் வலையில் என்னை பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காதலே எனக்கு வேணாம். இப்போ யாரையாவது பார்த்தாலே எனக்கு வந்து ஓடி போயிடணும்னு தோன்ற அளவுக்கு எனக்கு காதல் வேண்டான்னு தோணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இப்போ அவருக்கு என்ன வேணும்னா, எனக்கு வந்து களஞ்சியமான அறிவு, அந்த ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் இதுதான் எனக்கு வேணும். இந்த காதலில் வயப்படுறதுலாம் எனக்கு வேண்டாம். அதனால் எது பக்கம் வயப்பட போகிறேன்னா, செனக்கா பிளாட்டோ மாதிரி எழுத்தாளர்கள் வசம் நான் போக போகிறேன். ஏன்னா செனக்கா என்ன சொல்லியிருக்காரு, உலகத்துலேயே வந்து பெருமையான விஷயம் என்னென்னா நம்மளுடைய உணர்வுகளையும் வாசனையும் கட்டுப்படுத்திட்டு நல்ல வழியில் நம்மளை வந்து செம்மைப்படுத்தின்னு போகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிளாட்டோ என்ன சொல்லியிருக்காரு, இந்த உடல் அழகுலலாம் வந்து மயங்காமல் உண்மையான ஸ்பிரிட்டுக்கு உண்மையான ஐடியாவுக்கு தான் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் இப்போ நானும் வந்து அந்த மாதிரி போகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த மாதிரி போகணுன்னு சொல்கிறது வந்து அவருக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிற நாட்டத்தினால இல்லை, காதலில் ஏற்பட்ட தோல்வியால், காதலில் ஏற்பட்ட அந்த அவமானத்தால் வேண்டாம், எனக்கு இந்த காதலே வேணாம் அப்படின்றாரு. ஆனால் அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் காதல் வேணான்னு சொல்கிறதுனால காதல் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம்னு இல்லை, இந்த உலகத்தில் காதல் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் நான் காதல் கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா, நீ இளைஞர்கள் கையில் போ. நீ வந்து இளைஞர்கள் போனால் அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. அவங்க வந்து உன்னால் கட்டுப்படப்பட்டு அவங்க அந்த காதலில் விழட்டும். இனிமேலுக்கு உன்னோட ஆதிக்கத்தை என் மேலே காட்டாத அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை அவர் இளைஞராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நேரமே இல்லை, என் நேரத்தெல்லாம் நான் ஏற்கனவே வீணடிச்சிட்டேன். இனிமேலுக்கு நான் வந்து திரும்பி காதல் விழுந்து கஷ்டப்படுறதா இல்லை. ஏன்னா காதல் வந்து அவ்வளோ வந்து ஒரு மனசை உடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இப்போ எனக்கு அந்த காதலில் வந்து விருப்பமே இல்லை. நான் எல்லா விதமான ஆசைகளையும் அந்த விஷயத்தில் தொலைச்சிட்டேன். இப்போ எனக்கு அந்த காதல் வேணவே வேணாம். இனிமேலுக்கு நான் காதல் வயப்பட்டேன்னா அது எப்படி இருக்கும்னா, உளுந்து போன ஒரு மரத்தில் யாராவது ஏறி அந்த கிளையில் வந்தாங்கன்னா என்ன ஆகும், அது உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காதுல்ல. அப்போ அவங்க கீழே விழுந்து அடிபட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஏற்கனவே ஒரு வேதனை இருக்குது. திருப்பி அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன். அதனால் காதலுக்கும் சரி, காதல் சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு குட் பை ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி இந்த சானட்டை முடிச்சிருக்காரு. வாங்க சானட்டை படித்து பார்க்கலாம். ஃபேர்வெல் லவ் அண்ட் ஆல் தை லாஸ் ஃபார் எவர். அதாவது காதலுக்கும் ஒரு குட் பை, அந்த காதல் சார்ந்த மற்ற விஷயங்களுக்கும் ஒரு குட் பை, அதுவும் எப்பொழுதுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தை baited hooks shall tangle me no more.
பேட்டட் ஹுக்ஸ்னால் இந்த தூண்டில் இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு, சின்ன மீனோ ஒரு புழுவோ அதுதான் மீனை வந்து அழைக்கும். அதில் தான் போய் அந்த மீனுங்க, பெரிய மீனுங்க போய் மாட்டிக்கிறது. இனிமேலுக்கு நீ போடுற தூண்டில் வந்து நான் மாட்ட மாட்டேன். செனக் அண்ட் பிளாட்டோ கால் மீ ஃப்ரம் தை லோர். இப்போ என்னுடைய நாட்டெல்லாம் எதில் இருக்குன்னா, செனக்கா அப்புறம் பிளாட்டோ இவங்கள மாதிரி ஒரு எழுத்தாளர்கள் போகிற வழியில் தான் என்னுடைய நாட்டம் இருக்குது. எந்த வழினா, டு பர்ஃபெக்ட் வெல்த் மை விட் ஃபார் டு என்டவர். இனிமேலுக்கு வந்து நான் போகிறது நிரந்தரமான ஒரு பொக்கிஷத்துக்கு. ஏன்னா அங்கே தான் என் அறிவு சார்ந்த விஷயத்துக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. இன் பிளைண்ட் எரர்னால் கண்மூடிதனமான தவறு. இங்கே கண்மூடிதனமான தவறுன்னு அவர் சொல்கிறது காதலை பற்றி. வென் ஐ டிட் பர்சிவியர், அதாவது அது பின்னாடி நான் ஒரு காலத்தில் போயிட்டே தான் இருந்தேன். த ஷார்ப் ரிப்பல்ஸ் த ட்ரிக்கத் ஏ சோ சோர். அப்போ நான் போய்கிட்டு இருந்தபோது நீ என்னை படுத்தின அவமானம்லாம் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து அவர் காதலில் வந்து ஏற்பட்ட அவமானத்தை பற்றி சொல்கிறாரு. hath taught me to set in trifles no store and escape forth since liberty is lever. அது நான் பட்ட அந்த கஷ்டம், அந்த அவமானம்லாம் இப்போ எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, இந்த சின்ன விஷயத்துலேயே நீ இருக்காத, நீ முன்னேறிப்போ, உன்னோட சுதந்திரம் வந்து பறந்து விரிஞ்சிருக்கு, அதை விட்டுட்டு நீ திரும்பி அடிபந்தனத்துக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ஃபோர் ஃபேர்வெல். அதனால காதலுக்கு வந்து ஒரு குட் பை. கோ ட்ரபிள் யங்கர் ஹார்ட்ஸ். ஆனால் காதல் வந்து இல்லாமல் இந்த உலகம் இல்லையா. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, காதலே நீ இளைஞர்கள்கிட்ட போ. அண்ட் இன் மீ கிளைம் மோர் அத்தாரிட்டி. இளைஞர்கள்கிட்ட போயிடு. ஏன்னா அவங்களுக்கு அந்த வயசும் இருக்குது, ரெண்டாவது நேரமும் இருக்குது. இனிமேலுக்கு உன்னோட அதிகத்தை என் மேலே காட்டாது. வித் ஐடில் யூத் கோ யூஸ் தை ப்ராப்பர்ட்டி அண்ட் தேர் ஆன் ஸ்பெண்ட் தை மெனி பிரிட்டில் டாட்ஸ். நீ இந்த மாதிரி ஐடில் யூத்னால் அவங்களுக்கு நேரம் நிறையா இருக்குது, அவங்கக்கிட்ட போய் உன் ஆதிக்கத்தெல்லாம் காட்டு. இந்த மாதிரி வந்து அவங்களோட மனசை உன்னுடைய அந்த டாட்ஸ்னால் நம்ம வந்து அந்த சோத்தில் வந்து அடிப்போம் இல்லையா, அதுதான் டாட்ஸு, குறி வச்சு அடிக்கிறது. அங்கே உன்னுடைய அம்பெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்கு, அங்கே வந்து அவங்க மனசை நீ உடச்சிக்கிட்டுரு, அது பரவாயில்ல. ஃபார் இதர் டு தோ ஐ ஹாவ் லாஸ்ட் ஆல் மை டைம். ஏன்னா என்னோடய நேரம் நிறைய நான் ஏற்கனவே இழந்துட்டேன் உன்னால். மீ லஸ்தத் நோ லென்த்தர் ராட்டன் போஸ் டு கிளைம். அதனால் நான் இனிமேலுக்கு எதுக்கு ஆசைப்பட மாட்டேன்னா, உளுந்து போன ஒரு மரத்து மேலே ஏறுறதுக்கு நான் ஆசைப்பட மாட்டேன்னு சொல்லி இந்த சானட் அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.